ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ச் ரிவ்யூவில் வந்து பேசலாம் வந்திருக்கேன். என் கூட பாய்ஸ் யாரும் இல்லை, ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நான் வந்து சோலோவாக வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் கேகேஆர் மேட்ச். கேகேஆர் வந்து ஒரு ஹாட்ரிக் வின்ஸ்க்கு அப்புறம் இது மேட்ச்சுக்கு வந்தாங்க. டிசி வந்துட்டு ஒரு லாஸ்க்கு அப்புறம் வந்தாங்க, ஒரு ரெக்கார்டு சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட், அதுக்கப்புறம் இந்த டீம் இதுக்கு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து திரும்ப 4வது மேட்ச் ஜெயிச்சு 4 இன் ஜெயிச்சு ஒரு ரன் போயிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் கண்டென்டரா இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் டாப் 7 டீம்ஸும் இன்னும் பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம மேட்ச் டீம் சேஞ்சஸ் டாஸ்ல இருந்து வருவோம். டாஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க. கேகேஆர் டீம்ல வந்துட்டு உங்களுக்கு நோ சேஞ்ச் தான், பெருசாக சேஞ்ச் எதுவும் இல்லை. அதே டீம் தான், சேம் லெவன் தான் ஆனாங்க, ஏன்னா அவங்க ஜெயிச்சு வராங்க. ஸோ அப்படிதான் இருப்பாங்க. டிசியில பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கருண் நாயர் வெளியே வச்சுட்டாங்க. ஸோ மற்றபடி பெருசா சேஞ்சஸ் இல்லை. அவங்களுமே அதே முகேஷ்குமார் வந்தது ஆக்சுவலா. விப்ராஜ் முகேஷ்குமார் வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து கருணாயரை வெளியே வச்சுட்டு இது இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு சமீர் ரிஷி ஆடினாங்க. ஸோ அதுதான் அந்த 3 சேஞ்ச் தான். ஸோ வழக்கம் போல பவர் பிளேல வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டிசி. அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் நிசங்காவும் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் தான். 5 ஓவர் 49, 6 ஓவர் 50 சம்திங், 6 ஓவரில் 50 கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுற பிச்சு கிடையாது. ஒரு டேர்ன் எல்லாம் இருக்குன்றப்போ ஒரு 170 180 அந்த மாதிரி நீங்க 160 + 2 180 அந்த ரேஞ்சில் ஆடினீங்கனாலே ஒரு டீசென்ட் ஸ்கோர் கிடைக்கும்ன்றப்போ நீங்க அவங்க பவர் பிளேல ஆடினாங்க. 5 ஓவர் 49 இருக்கும்போது ராகுல் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா வந்தாரு. அவர் ஒரு 10 பால் 8ஓ 10 பால் அந்த அந்த ரேஞ்ச் தான். ஸோ 100 சிகரெட் கம்மியாக தான் ஆடினாரு. அடுத்து சமீர் ரிஷி வந்தாரு. அவர் 7 பால் 3. ஸ்டப்ஸ் வந்தாரு 4 பால் 2. அந்த மாதிரி எல்லாருமே பேட்லேயே படல. உங்களுக்கு அந்த பக்கம் 10 நிமிஷம்க்கா வந்துட்டு உங்களுக்கு தனியா 29 பால் 50. அதே மாதிரி ராகுலும் ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 30 ரன்ஸ் 30 ரன்ஸ் 25 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு ராகுலுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேனுமே ஸ்டெப் அப் பண்ணவே இல்லை உங்களுக்கு. 10 ஓவர்ல 5 விக்கெட். ஆனா அவங்க பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், 10 ஓவர்ல 5 விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கருண் நாயர் இறக்காம அக்ஷர் பட்டேலும் அசுதோஷுமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆடினது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு, ரொம்ப ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாரு. 22 பால் 11 ரன்ன்றது வந்து அதுவும் இப்போ போயிட்டு இருக்க T20 ட்ரெண்டுக்கு வந்து தெரில. அவரோட மொத்தமாவே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து 100 ஸ்ட்ரைக் ஆடல. அவரு மொத்த சீசனுமே சேர்த்து 50 ரன்ஸ் 50 ரன்ஸ் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். 50 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மொத்த சீசன் சேர்த்து. 50 odd ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. அதுவும் 100 ஸ்ட்ரைக் கம்மியா தான், ஆவரேஜ் 5.5 தான் இருக்கு. ஸோ அவர் வந்து வேர்ல்டு கப் வின்னிங் T20 டீம்ல இருந்து அந்த டெரிஃபிக் கேச்சஸ்லாம் பார்த்தோம். நம்ம இப்போ டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்றது தெரியல. அதே மாதிரி அவர் கேப்டன்சிலையுமே நிறைய பிரச்சனை இருக்கு. பவுலிங் ரொட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்தே யோகி சொல்லிட்டே இருப்பா அப்படி நம்ம கூட. இன்னைக்குமே கொஞ்சம் அது பிரச்சனையா தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து முகேஷ்குமார் வந்து பவர் பிளே பவுலர். அவரை வந்து கொண்டே வரல. அவங்க 10 ஓவர் வரைக்கும் 15 ஓவர் 13 ஓவர் வரைக்கும் கொண்டே வரல. அது ஏன்னு தெரியல. லுங்கி இங்கிடியவே லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்பின் இது பண்ணலான்னு ஸ்பின் ஆகுது தான் பிச்சு, ஓகே. பட் அதுக்குன்னு நீங்க தெரில, எனக்கு சொல்ல தெரில. ஒரு தெரில எனக்கு. குல்தீப் யாதவும் விப்ராஜையும் நீங்க பவர் பிளேல போடலாமான்றது அவ்வளோ தெரில எனக்கு. ஓகே தான். பட் அவ்வளோதான். ஒரு 150 சேஸ்ன்றப்போ கேகேஆர் வந்து கேக் வாக்காது உங்களுக்கு. ஜாலியா ஆடிட்டு போயிடுவாங்க ரகுவன்ஷி ரஹானே மாதிரி பிளேயர்ஸ். ஆனா நேற்று வந்து ஆடினது அவங்க கிடையாது. பின் ஆலன் அவர் வந்து 147 சேஸ்ல 100 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல்ல இது வந்து 11th செஞ்சுரி நினைக்கிறேன். அதே மாதிரி சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, இல்ல இல்ல ஆமா, அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து இப்ப செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சது வந்து ரொம்ப கம்மி தான். அந்த லிஸ்ட்ல இப்ப பின்னாலும் ஜெயிச்சு சேர்ந்திருக்காரு. அதுக்கு அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு வந்து கேம் கிரீனுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா அவரு தான் வந்து கடைசி 29 ரன் அடிக்கும் போது கால்குலேட் பண்ணி சிங்கிளா தட்டி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து செஞ்சுரி அடிக்க வச்சாரு. ஆனா அவர் பின்னால வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இஸ் அ பீஸ்ட். அந்த மாதிரி தான் நேற்று ஆனாரு. உங்களுக்கு 147 ரன் அடிக்க வேண்டிய சேஸ்ல 100 ரன் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அப்ப பாத்துக்கோங்க எப்படி ஆடி இருப்பாருன்றத. ஸோ சரி, நம்ம இங்க டெல்லி பேட்டிங்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கொல்கத்தா பேட்டிங் போயிட்டோம். டெல்லி பேட்டிங்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓப்பனர் ஓரளவுக்கு ஆடுறாங்க, மற்றவங்க யாருமே ஆடல. அசுதோஷ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆனார். அவர் கூட கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டோட யாராவது ஆடினா கூட அவங்க ஒரு 170 டோட்டல் போட்டிருக்கலாம். பட் அவங்க யாருமே கம்பெனி கொடுக்காதது வந்து பெரிய பிரச்சனை. அதே மாதிரி நம்ம வந்து பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும், கொல்கத்தா பவுலர்ஸ்க்கு.
சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின் ட்வின்ஸ் அவங்க கிளிக் ஆனாதான் இந்த சீசன் அவங்களுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து இன்ஜுரி கன்சர்ன்ல இருக்காங்கன்ட்டு. வாஷித் ராணா இல்ல, பத்திரனா வருவாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்துட்டாரு, ஆனா ஏன் விளையாட வைக்கிறான்னு தெரியல. அவன் காம்பினேஷன் மாறாம இருக்கணுன்றதுக்காண்டி விளையாட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கார்த்திக் தியாகி, வைபரோ, அரோரா தான் மெயின் பேசர்ஸ்ன்றப்போ இந்த ஸ்பின் ட்வின்ஸ் கை கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வரும்ன்ட்டு நம்ம பார்த்தோம். பட் அவங்க சூப்பரா போடுறாங்க. அதாவது சுனில் நரேன் வந்து நான் 4 ஓவர் 25 ரன் கண்டிப்பா அந்த ரன்னுக்குள்ள கண்டிப்பா எப்பயுமே போட்டுருவேன். விக்கெட் விழுந்தா போனஸ் இந்த மாதிரி போடுறாரு. நேத்து அவருக்கு வந்து விக்கெட்ஸ் விழுந்துச்சு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அந்த பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு வேற வருண் சக்கரவர்த்தியா வந்திருக்காரு. அவர் வந்து அந்த இந்தியா அந்த சூப்பர் எயிட்ல அடி வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து சூப்பர் எயிட் அந்த கடைசி மேட்ச்ல அடி வாங்கினார்னு நினைக்கிறேன். அது செமிஃபைனல், ஃபைனல், அதுக்கப்புறம் இந்த 2 மேட்ச் அடி வாங்கினார் கோல்கட்டாக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்ததுக்கு அதுல இருந்து சூப்பரா போடுறாரு. விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பர்பிள் கேப் லிஸ்ட் அந்த டாப் 10ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா எனக்கு தெரியல. கேஎல் ராகுல் வந்து பர்பிள் இது ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு டாப் 5ல. அது இருந்தும் அவங்களுக்கு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. 8th பொசிஷன் போயிட்டாங்க அவங்க இப்போ டேபிள்ல, பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அவங்களுக்கு கீழே வந்து இப்போ மும்பை, எல்எஸ்சி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுமே இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட இவங்களுக்கு மேல போயிருவாங்க. ஏன்னா இவங்க ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அந்த 75 ஆல் அவுட், 260 சேஸ் பண்ண விட்டது, ஸோ இந்த இப்போ மேட்ச் தோத்தது, சென்னையோட தோத்தது எல்லாமே சேர்த்து வச்சு அவங்களுக்கு ரன் ரேட் -1 பாயிண்ட் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ வந்து டெல்லியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க அவ்வளோ லைன் அப் நல்லது வச்சிருந்தோம். அவங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றும் கிளிக் ஆகல. அவங்க வந்து நிறைய தப்பு பண்றாங்க. உங்களுக்கு வந்து டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆளை நீங்க 11ல விட்டுட்டு விளாடுறீங்கன்னா அது எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க வந்து குல்தீப் யாதவும் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறது வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர் கூட குல்தீப் யாதவ் நல்லா போட்டாருன்னா இப்ப ஸ்பின் ட்வின்ஸ்னு பேசுறப்போ நிறைய நல்லா போடுறப்போ வருண் சக்கரவர்த்தி விக்கெட் விழுது. அகில் ஹசன் நல்லா போடுறப்போ உங்களுக்கு இவருக்கு விக்கெட் விழுது. ஆஹ் நூர் அகமது விக்கெட் விழுது. அந்த மாதிரி ஒருத்தர் பிடிச்சி இழுத்து பிடிக்கிறப்போ இன்னொருத்தருக்கு விக்கெட் விழுன்றதுப்போ அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு டீசெண்டா இழுத்து பிடிக்கிறாரு. ஆனா குல்தீப் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போடாம மிஸ் பண்ணிட்டே இருக்கப்போ ரொம்ப பெரிய மிஸ்ஸா தான் இருக்கு. ஸ்டார்க், லுங்கி, இங்கிடிலாம் எஃபெக்டிவ் இல்லாம தெரியுறாங்க. அந்த மாதிரி அவங்க பேட்டிங்கும் மோசமா இருக்கு, பவுலிங்கும் மோசமா இருக்கு. ஸோ நம்ம வந்து டியூ அவங்களுக்கு பிரிச்சு டியூங்கிற பாருங்க. அவங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட்டு வரணும். அவரு அக்ஷர் பட்டேல் நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசும்போதே அடுத்த சீசனுக்கு நாங்க ரெடி பண்றோம்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. 10 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, 11 மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இன்னும் 3 மேட்ச் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க கை விட்டாங்க. இந்த சீசனை கை கழுவிட்டாங்க அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் கூட அவங்களுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா -1ல -1 பாயிண்ட் சம்திங் ரன் ரேட், நெட் ரன் ரேட் இருக்கப்போ அதை பிடிச்சி இழுத்து உங்களால திரும்ப குவாலிஃபிகேஷன் ரேஸ்ல வர முடியுமான்றதெல்லாம் சந்தேகம். வாய்ப்பே கிடையாதுன்னு தான். அதனால அவரே மனசு விட்டு பேசிட்டு போயிட்டாரு. ஆனா கேகேஆர் வந்து பேக் டு பேக் 4 வின்ஸ். அவங்க வந்து முதல் 6 மேட்ச்ல வந்து 1 பாயிண்ட், அதுவும் மலையில கிடைச்ச பாயிண்ட். அடுத்த 4 மேட்ச்ல 8 பாயிண்ட். ஸோ 9 பாயிண்ட்ல வந்து 7th பொசிஷன்ல சென்னைக்கு பின்னாடி நாங்களும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்ப்போம். இது இப்போ டேபிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், கார்த்திக் தியாகி மிஸ் பண்ணிடக்கூடாது. அவருமே பவர் பிளேல அவர் தான் கேஎல் ராகுல விக்கெட் எடுத்து சூப்பரா ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ அவரு பிளஸ் வந்துட்டு பின் ஆலன் நேற்று மேட்ச்சுக்கு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த விக்டரி 4வது விக்டரியை கேகேஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் 2 விக்டரி ரிங்கு சிங் கையில கொடுத்தோம். அடுத்து வந்து கொஞ்சம் கலெக்டிவா வின் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னும் கலெக்டிவா வின் பண்றாங்க. டீம் காம்பினேஷன் மாதிரி செட் ஆயிருச்சு. ரஹானே ஒரு மாதிரி நல்லா கேப்டன்சி பண்றாரு. ஸோ எல்லாமே சேர்ந்து வரப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா அவங்களுமே பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இன்னும் இருக்கிறாங்க. வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விளையாடுறாங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்ல நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நேற்று மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நானும் வெங்கட்டும் மட்டும் டெல்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிப்பாங்க, அவங்க ஹோம் கிரவுண்ட் ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைச்சு டெல்லி பார்க்கும்போது தான் எங்க 2 பேருக்கு ஏமாற்றம். மீதி 3 பேருக்கு ஒரு பாயிண்ட். ஸோ அவ்வளோதான். இந்த மேட்ச் பத்தி பெருசா பேசுறதுக்கு டெட் ரப்பர்னு சொல்லி ப்ரிவியூல பேசியிருந்தாங்க. பட் கேகேஆர் வந்து இன்னும் கண்டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க இன்னும் டோர்னமெண்ட்டுக்கு இது முக்கிய ஓரளவுக்கு டீசெண்டா தேவையான மேட்ச் தான்ற மாதிரி ஆடி கேகேஆர் ஜெயிச்சு இன்னும் கன்வென்ஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க 6 பாயிண்ட்ல இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா நெட் ரன் ரேட் வந்து இது பண்ணிடலாம், அவங்க ஜெயிச்சா போதும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்து மேட்சஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த வாரம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேட்ச் ரிவ்யூல அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் ஹாரி. பாய்.